தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிற மாநிலங்கள் எல்லாம் பின்பற்றக்கூடிய அளவுக்கு ஆட்சியை நடத்தி வருகிறார். இங்கு செயல்படுத்தப்பட்டு வரும் காலை உணவு திட்டம் கனடாவில் செயல்படுத்தப்படும் அளவுக்கு அருமையான திட்டமாக உலக நாடுகளுக்கு முன்னோடியாக விளங்குகிறது. அந்த அளவுக்கு சிறப்பான ஆட்சியை நடத்தி வருகிறார். விவசாயிகளின் கண்ணீரை துடைக்கும் வகையில் 2 லட்சம் மின் இணைப்புகள் தமிழகத்தில் வழங்கப்பட்டுள்ளது. ஜனநாயகமா, சர்வாதிகாரமா, பாசிசமா, குடியரசு ஆட்சியா என்ற போர்க்களத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த தேர்தலில் எப்படியும் வெற்றி பெற்று விடலாம் என்று மமதையில் ஜனதாவினர் உள்ளனர். பிரதமர் மோடி பண்பாடு இல்லாமல் திமுகவை அழித்து விடுவோம் என பேசி வருகிறார். நான் அடுத்த முறை டெல்லிக்கு போகும்போது மோடியை சந்தித்தால் என்ன தைரியம் இருந்தால் திமுகவை அழித்து விடுவேன் என கூறினீர்கள் என கேட்பேன். இது உங்களது ஆணவத்தை காட்டுகிறது என்பேன். இந்த தேர்தல் ஜனநாயகத்தை, எதிர்காலத்தை தீர்மானிக்கிற தேர்தல், விவசாயிகள், வணிகர்களின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் தேர்தல். திமுகவுக்கு போடும் ஓட்டு ஜனநாயகத்திற்கும் மக்களாட்சி தத்துவத்திற்கும் போடும் ஓட்டாக மாறும். அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அரசியல் சாசன சட்டத்தை தீயிட்டு கொளுத்திவிட்டு மனுநீதி தர்மத்தை சட்டமாக கொண்டு வருவார்கள். டெல்லி தலைநகரை வாரணாசிக்கு மாற்றி விடுவார்கள். எனவே அதுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. இது 2வது சுதந்திர போர் என்று சொல்லும் அளவுக்கு இந்த தேர்தல் உள்ளது. நம் சந்ததியினர் ஜனநாயக நாட்டில் வாழ அதற்காக சூழலை நீங்கள் உருவாக்கி தர வேண்டுமானால் திமுக கூட்டணிக்கு ஆதரவளிக்க வேண்டும். தஞ்சை தொகுதிக்கு போட்டியிடும் முரசொலிக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறினார். தென்னிந்தியாவிலே ஒரு சாம்ராஜ்யம் இருந்தது. அது சோழ சாம்ராஜ்யம். அங்கே இருக்கக்கூடியவர்கள் மாவீரர் இருந்தார்கள். அந்த கப்பல் படையை வைத்துக் கொண்டு அவர்கள் கீழ்த்திசை நாடுகளில் எல்லாம் வென்றார்கள் என்று தன் மகளுக்கு நேர் எழுதினாரே, அந்த தஞ்சை